தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 நாளாகமும் 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யூதா ஜனம், யோசபாத்தும் யூதா ஜனமும் இப்படி ஊக்கமாய் ஜெபித்த பொழுது உடனே கர்த்தர் பதில் கொடுத்தாருங்க. அங்கே இருந்த ஒரு தீர்க்கதரிசி கத்தை எழுப்பினார். யகாசியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, முதல் விசையாக 10வது தீர்க்கதரிசி சொல்றாங்க. அப்படியானால் இந்த ஜெபத்தை கேட்டு புதிய ஒரு தீர்க்கதரிசி கத்தை எழுப்பினார். அந்த புதிய தீர்க்கதரிசியுடைய புதிய முதல் தீர்க்கதரிசனம் இதுதான். வாசி கேட்டோம் பாத்தீங்கன்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இப்படி ஆண்டவர் நோக்கி நாம் நல்ல ஒரு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணா, அவர் சந்தோஷப்பட்டு அந்த இடத்திலே ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. எழுப்பி அந்த தீர்க்கதரிசி உடனே பேசுறார். நமது ஆண்டவர் பேசுகிற தெய்வம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவ, விண்ணப்பத்தை கேட்கிறவ, நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். எவ்வளவு அற்புதமான தெய்வம். அருமையானவர்களே, நமது ஆண்டவரை தேடி வருகிற மக்கள் யாரா இருந்தாலும் சரி, அவரை தேடி வருகிற மக்களுக்கு அவரிடத்தில் ஒரு நல்ல செய்தி எப்பொழுதும் இருக்கிறது என்பது தான் இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்வேன். ஏன் சொல்றேன்னா, எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, அவரை தேடி வாருங்க. அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். இந்த யூதா ஜனம் இன்னும் அவர்கள் விடுதலை பெறவில்லை, இன்னும் யுத்தத்துக்கு போகல. அதற்கு முன்னமே விடுதலைக்கான செய்தி கர்த்தர் சொல்லிட்டா இருப்பாரு. சொல்லி பயத்தை கர்த்தர் அகற்றி விட்டார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். நாம் அமைதியா இருக்கும் பொழுதே நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. நாம் பெறுகிற வெற்றிங்கிறது நாம யுத்தம் பண்ணி வெற்றி பெறுவதல்ல, அவர் நமக்கு வெற்றி பெற்று கொடுத்து விட்டார். அந்த வெற்றியிலிருந்து வெற்றி நமக்கு. இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி பாதாளத்தின் மீது, பாவத்தின் மீது, சாத்தான் மீது நமக்கு வெற்றி பெற்று விட்டார் இயேசு கல்வாரி சிலுவையில. நீங்கள் நானும் விசுவாசித்து அந்த வெற்றியிலிருந்து வெற்றி பெற்றுக் கொள்ள வேண்டியதுதான். அப்படி விசுவாசிங்க நமது ஆண்டவரை. அந்த சிலுவை மரணத்தை விசுவாசி, அந்த வெற்றி விசுவாசித்து நீங்கள் அமைதியா பொறுமையா இருங்க. உங்களுக்கு என்ற ஒரு பெரிய வெற்றியை, செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரை நீங்க யுத்தம் பண்ணி, வழக்காடி, போராடி ஒன்னுல எல்லாம் தோத்து போயிருக்கலாம். உங்களோட கர்த்தர் பேசுகிறார். உங்கள் கரத்தை முடக்கி, உங்கள் மாம்ச எண்ணங்களை எல்லாம் முடக்கி, மாம்சத்த முயற்சிகளை முடக்கி, பொறுமையாய் அமைதியாய் ஜபத்தோடு காத்திருங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீர்கள். வெற்றி கர்த்தருடைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.